என்ன வினோ, சௌக்கியமா? என்னைய அவமானப்படுத்தி அனுப்புற? இப்ப என் காலதான் கழுவ வச்சேன். மேல பூஜை ஆரம்பிக்கட்டும், உன்னைய காலடியிலேயே விழ வைக்கிறேன். லக்ஷ்மியே பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. வந்தாரை வாழ்ந்திட செய்வாயே. வரலக்ஷ்மியே பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. படிக்கோலம் நான் இட வேண்டும் உன் சன்னதி வாசலிலே. படிப்படியாய் என் வாழ்க்கை உயர்ந்திடும் உன் தந்தகவாலே. ஸ்ரீநிதியே ஹரிபத்தினியே வரலக்ஷ்மி தாயே நமஸ்காரம். ஸ்ரீமன் நாரணன் சுமேதராக சேவிக்க வருமே தனலாபம். வந்தாரே வாழ்த்திட செய்வாயே. வரலக்ஷ்மியே பழம் யாவும் தந்தருள் புரிவாயே. ரெண்டு பேரும் சூப்பரா பாடுனீங்க. ஏமா கனகா, தலைவாழை இலை போட்டு அதுல அருஞ்சுவையும் அப்படியே அடுக்கி வச்சு ஓரத்துல அசிங்கத்தை வச்சு முகம் சுளிக்கிற மாதிரி எங்களை மாதிரி சுமங்கலிங்களை வர வச்சு அதே இடத்துல சேர்த்து உட்கார வச்சிருக்கியே. எங்களை என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறியா? ஐயோ அக்கா, உங்களை அசிங்கப்படுத்தணும்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன இல்ல நொல்ல நிக்கிட்டு அப்புறம் இதுக்கு பேர் என்ன? ஏ, அவ வந்ததுக்கு இவ என்ன பண்ணுவா? ஏமா கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இந்த மாதிரி விசேஷம் நடக்கும் போது நாம தான் பட்டும் படாம ஒதுங்கி இருக்கணும். இப்படியா கண்ணுல படுற மாதிரி பப்பர பேன வந்து நிக்கிறது? ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அனல் பறக்குதே. நெத்தில நீயா பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நீ வச்ச பொட்டும் நாங்க வச்ச பொட்டும் ஒன்னாயிடுமா? அடடா, மூணாவதும் கிளம்பிடுச்சு. இனிமே சூடு பிடிச்சிருண்டா. இருந்தாலும் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் முறையா பண்ணி அறுக்க வேண்டியது அறுத்து இருந்தா நிக்க வேண்டிய இடத்துல வந்து தானா நின்னு இருக்கும். இல்லன்னா இப்படிதான் அறுத்துட்டு வந்து முன்னாடி நிக்கும். ஏம்மா
சுமங்கலி பூஜை எதுக்காக பண்றாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு சுமங்கலி பொண்ணும் தன் தாலி நிலைக்கணும்னு மத்த சுமங்கலிங்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்க கையால ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. என்ன உன் தாலி நிலைக்கணும்னு நீ இங்க வந்திருக்கியா? நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணவா? ரெண்டுக்குமே தகுதி இல்லாதவ நீ ஏன் இந்த சபையில இருக்க? எங்களை சங்கடப்படுத்தவா? ஏன் எங்க அம்மா இங்க வரக்கூடாது? இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன். யாருன்னே தெரியாத நீங்களா எங்க வீட்டுக்கு வரப்போ எங்க அம்மா வரக்கூடாதா? என்ன பேசுறீங்க?